ஹலோ மக்களே, அதாவது நம்ம வந்து ஒரு பிக் ரைடு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். எதில் வந்தால் ட்ரெயிலன்னு வந்து சொல்லியிருப்பேன். ட்ரெயினில் போல் நம்ம வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறோம். இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து போக போகிறோம். உங்களுக்கு லக்கேஜ் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு சூட்கேஸு ப்ளஸ் பேகு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். என்னடா செல்லில் வ்ளாக் பண்ணிகிட்ருக்க, கேமரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா இருக்குது, பேக்கில் இருக்குது. செக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வ்ளாக் எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு பிளான், வேறு ஒன்றும் இல்லை. போனவங்கள வேறு ஆளை காணோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்னென்னா ஃப்ளைட்டில் வந்ததோட வந்து கண்டினியூ பண்ணியிருப்போம். அதாவது உள்ள ஏர்போர்ட்டுக்கு வரதோட வந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஏன் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது வந்து இருட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஃபோனை வந்து பிரைட்னஸ் வந்து வைக்கல. ஸோ அதனால் இருட்டாக தெரிஞ்சு சொல்லி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேட்லாம் இருக்குல்லங்க, 4th கேட்டு அந்த மாதிரி. இப்போ எங்களோட கேட் வந்து 4, அந்த கேட்டில் தான் வந்து உட்காந்துருக்கோம். அந்த கேட்டில் வந்து உட்காந்துருக்கோங்க. சரி ஒரு வ்ளாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறான். செக்கிங் வந்து இன்னொன்று வேறு லெவலில் இருக்குது. நான் நிறைய இது வந்து பார்த்தேன். கேமரா தனியாக அனுப்பணுங்கிறாங்க, லேப்டாப் தனித்தனியாக தான் வந்து எல்லாமே நிறைய இது அனுப்பிடணும். ஆனால் அங்கே இருக்க எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. உண்மையை வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. எப்படி சொல்கிறது, ஒரு பேக் வந்து ஒரு மினி பேக் தான் வந்து கேட்டோம். அதுவே வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2900 ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னாரு. 2900 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வந்து தாடி இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே யா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இது பண்ணியிருக்கோங்க, சேவிங்க. இந்த ஜில்லா படத்தில் விஜய் வச்சுருக்க மாதிரி தாடிலாம் வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கூட யார் யார் வந்து நம்ம மாமா, இன்னொரு 4 பேர், ஐ மீன் 3 பேர் தான். நானே எங்கள் மாமா, அது இல்லாமல் 3 பேர் வந்து வந்துருக்கோம். ஓகே, இது வந்து நான் ரீசெக் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ வரேன். அதாவது மக்களே, அதாவது RRF இப்போ வந்து என்னென்னா மக்களே வருது. ஓகே, இது நம்ம மாற்றிக்குவோம். அதாவது RRF இப்போ வந்து என்னென்னா, நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ரீசெக் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். வாய்ஸ் வந்து நல்லாவே வந்து கேட்குது. ஓகே, இப்போ என்ன நம்மளோட பிளான் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ சென்னையில் இருக்கோம். சென்னை டு டெல்லி நம்ம ஃப்ளைட்டில் போய்ட்டு அங்கேருந்து நம்ம ரிஷிகேஷ் இருக்கு இல்லையா, ரிஷிகேஷுக்கு காரில் போவோம். அங்கேருந்து நம்ம கேதார்நாத், பத்ரிநாத், அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட லாஸ்ட்டு வில்லேஜ், அதுக்கப்புறம் சைனா பார்டர், அந்த மாதிரி நிறையா இடம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து நான் ப்ளாக் பண்ணுவேன் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது எபிசோடாக போடலாமா இல்லை பிளாகிங்காக போடலாமா அப்படிங்கிறது வந்து அங்கே போனால் தான் வந்து தெரியும். அதாவது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏர்போர்ட்டில் ஜஸ்ட் உட்காந்துருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் ஃப்ளைட் ஏறி போகணும். பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க என்னன்னு தெரியல. மேபி பஸ்ஸில் கூப்பிட்டு போனோம். நான் அதனுடைய நிறைய கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது நான் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஹலோ மக்களே, அதாவது இப்போ என்ன ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ரிஷிகேஷ் வந்து ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ரிஷிகேஷ் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கான தான் அந்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஃப்ளைட்டில் ஏறிட்டே கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஃப்ளைட்டில் ஏறிட்டு வந்து கண்டினியூ பண்ணாங்க. அவங்க சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அது இல்லாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் எடுக்கல வீடியோ. இப்போ உங்களுக்கு பகல் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும். முடி நிறையா இருந்துச்சுல, முடி வந்து போயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து கங்கை வாட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஐ மீன் தாடி, ஜில்லா தாடி மாதிரி இருக்குல்ல, அப்படி தாங்க சொல்லி விட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கை வலிக்குதுங்க ரொம்ப. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது என்னென்னா, கங்கை வாட்ரு இதுன்னு ஒன்று ஏரி மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா போய் குளிச்சுட்டு வர சொன்னாங்க. சரி போய் குளிப்போமே, நார்மலாக ஏறி ஒரு 10 மணி இருக்கும் நாங்கள் குளிக்கல. 10 மணிக்கு குளிக்கல, என்னடா பெருசாக இருக்க போகுது, தண்ணி நல்லா வெதுன்னு இருக்குன்னு போய் காலை வச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா சத்தியமாக செம்ம ஒரு ஐஸு, அப்படியே ஜில்லுன்னு காலை உள்ளே வச்சோன்னே ஃபுல்லாக அது மாதிரி இதாகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ நம்ம தங்கியிருக்க ரூம் வந்து இதாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து வந்திருக்கோம். அது இல்லாமல் இன்னொருத்தர் வந்து வருவாங்க. இப்போ 4 பேர். அவர் வந்து இப்போ வரல. நாங்கள் 4 பேர் தான். அந்த இது வந்து ஒரு 4 பேர். அதாவது என்னென்னா, அந்த கங்கை வாட்டர் ஃபால்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். அலைனா ஐ மீன் அந்த தண்ணி போகிற ஸ்பீடு வந்து ஆளை அப்படியே தள்ளிட்டு போகுதுங்க. செம்மையாக இருக்குது உண்மையிலுமே. ஆனால் ரொம்ப ஆபத்தானதும் கூட. சும்மா அப்படியே அடித்து தள்ளிட்டு போய் இது பண்ணி விட்ருது. நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன், பேக் கேமரா ஆன் பண்ணி. இதோ உங்களுக்கு தெரியுதாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து குளிச்சுட்ருக்கோம். அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல,
அந்த பையன் நிற்கிறான் தெரியுங்களா, அந்த கம்பிமா இருக்கிறத பிடிச்சிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து நீந்த முடியுது சம்திங். இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு நீச்சல் அடிச்சுட்டு போகிற மாதிரி தெரியும், இந்த நீச்சல் அடிச்சுட்டு போல் அந்த அலை வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து தள்ளிட்டு போகுது. நம்ம இதில் அவ்வளோதான் வந்து ஜூம் இன், அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் நம்ம வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கோம். ஸோ பக்கம் தாங்க ஒரு சும்மா அங்கே பாருங்களேன், அதாவது இதில் இறங்கி அதில் அப்படியே சுற்றி வந்து உள்ளே போய் நம்ம பூந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரணுங்க, அங்கேருந்து நீங்கள் வந்தால் மட்டும்தான், அதாவது உங்களை கரெக்டாக நீந்தி கொண்டு வந்து இப்படி கிராஸாக வந்து நம்ம வர முடியும். இல்லைனா வந்து வர முடியல. நாங்கள் போய் ஒரு 1/2 hour தான் உட்காந்துருப்போம். அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி விரைச்ச மாதிரிலாம் ஆயிடுச்சு. ரொம்ப கூலிங்கான இதுங்க. இது வந்து கங்கை, அதாவது இமயமலை இருக்குது இல்லையா, இமயமலை வந்து அந்த ஐஸாக வந்து உருகி தண்ணி அங்கே வந்து வருதான். அங்கே இருக்கவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, தெரியுதுங்களா. நான் இதில் இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன், அதாவது நம்ம போனது இல்லை, அது நம்ம அப்பா அவங்கெல்லாம் போனது. ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தோமா, வ்ளாக் பண்ண வந்து இது பண்ணல, சரி வ்ளாக் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாகே வந்து எடுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சவங்க யார் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டால், ஆமாம் தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி தான் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஆனால் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே ஒரு நார்மலாக இருக்குது. பட்ஜெட் எவ்வளோன்றது வந்து இப்போ வரைக்கும் சொல்ல, அவங்க பட்ஜெட்டு தெரிஞ்சால் தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ண முடியும். தெரிஞ்சா அந்த குட்டி பசங்க போகிறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து, அதாவது அவங்க வெயிட் பண்ணுங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த 3 பசங்க விளாட்றாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா, அதாவது அவங்க வந்து உள்ளூர் பசங்க, அதாவது எப்படியா ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க போல், பூந்து விளாட்றாங்க. நாங்களும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் விளாடுவோம். அது வந்து நான் வ்ளாக் பண்ணலான்னு கேட்டேன்னா வ்ளாக் பண்ணல. நான் வந்து சாயந்தரம் ஒரு தடவை வந்து குளிக்க போவேங்க. ஸோ நான் தான் சாயந்தரம் வந்து குளிக்க போவேல வந்து அதை ஒரு வீடியோ எடுக்க சொல்கிறேன். அண்டர் வாட்டர் ஷாட் இந்த மாதிரி வந்து நம்ம எஸ்ஜே கேம் வச்சு எடுப்போம். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வந்து இங்கே ஒரு மோட்டோ பிளாகரை வந்து யூஸ் பண்ணோம். அவர் வந்து மீட் பண்ணோம், யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், சாரி. அதாவது அவர் சேனல் நேம்லாம் கேட்கல, NS200 பைக்கில் வந்துருந்தார். என்ன கேம் வச்சுருந்தாருன்னா ஏதோ ஒரு டிடெக்கோ ஏதோ ஒரு கேம் சொன்னாருங்க. ஆனால் கோப்ரோவும் இல்லை, எஸ்ஜேவும் இல்லை, வேறு பிராண்டு. ஓகே, ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா SMK ஹெல்மெட் வச்சுருந்தாருங்க. நம்ம வீட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸார் ஹெல்மெட் தான். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பக்கமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பேசிட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு 5 minutes இருக்கும். ஏன்டா அதை வ்ளாக் எடுக்கல அப்படின்னா, வெயில் செம கொளுத்துதுங்க. ஒரு கொழுப்பில் நான் வந்து செருப்பட மாட்டேன், சரி இங்கே வந்து ஷூ எடுத்துக்கலாம் அப்படின்றனால நான் வந்து வந்துட்டேன். ஆனால் எது இவ்வளோ பெரிய தப்பு ஏன்டா பண்ணினேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது வெயிலுங்க. அதாவது இந்த கார் தெரியலங்க, இப்போ இதில் வந்து நாங்கள் நடந்து போனோம். அதாவது எப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன், அந்த பக்கம் இருந்தால் உங்களுக்கு வந்து மேபி கன்ஃபார்மாக வந்து தெரியும். அந்த பக்கம் இருந்து உள்ளே வந்து நடந்து போனோம். நான் மேபி அங்கே போயிட்டு அதை வந்து வ்ளாக் வந்து எடுத்து காமிக்கிறேன். அதில் வந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போய் கொஞ்சம் தூரம் போனால் மெயின் ரோடு வந்துடுது. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒரே நிமிஷம் வருங்க காமிக்கிறேன். அந்த இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு இருக்கிறேங்க, ஒரே வேறு ஆளுங்க இருக்காங்களே, ஆமாம் ஆளுங்க யாரும் மேபி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த இப்போ உங்களுக்கு இந்த கடை இதெல்லாம் வந்து தெரியுதுல்லங்க, உங்களுக்கு இந்த கடை இதெல்லாம் வந்து தெரியும். இந்தாங்க பாருங்களேன், அதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நம்ம அந்த கடை இருக்குல்ல, பானிபூரி கடை, அதுதாங்க வந்து என்ட்ரன்ஸு. அதில் வந்து நம்ம இறங்கி வந்து நேராக வந்து அதில் போய் போனோம். மரம் இருக்கனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சிக்கிச்சு. ஒரே நிமிஷம், நான் அந்த ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பேக் கேமரா காமிச்சேன் இல்லையா, அதுதான். உங்களுக்கு மரம் இருக்கனால வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே மறைச்சிக்குது. மரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம், மரம் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே தெரியும். மரம் இருக்கனால வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் வந்து ரொம்ப இது பண்ணி தான் வந்து வந்திருக்கோம். யார் அமௌண்ட்டில் வந்துருந்தோங்கிறதுலாம் விஷயம் கிடையாது, நம்ம தான் வந்து வந்திருக்கோம். புரியுது தமிழ். अभी आए ना 10 नंबर पे 10. அதாவது வந்து ரூம் நம்பர் கேட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்றது தெரியல. ஓகே, இந்த வ்ளாகை நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு அல்லது இன்றைக்கி தான் போட்டுருவேன். இன்றைக்கி டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷங்க தெரியல.
மே 12 ஒன்று நீங்கள் மே 13 பார்த்துட்ருப்பீங்க, இல்லை மே 12 பார்த்துருப்பீங்க. ஏன்னா நேற்று நைட்டு தான் நம்ம வந்து இறங்கணும். ஓகே, இந்த வீடியோ நினைக்கிறேன். பை.